போனோம்னா 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து பேணி வளர்த்து அதுக்கு தான் சொன்னா முந்தி தவம் கடந்து முன்னொரு நாள் அல்ல மந்தி பகலாய் சிவனை ஆதரித்து பெற்றெடுத்த என் தாயே அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தாய் குலத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும். தாயாகப்பட்டது பிள்ளையை 10 மாசம் சுமந்து வளர்ப்பார். ஆனா அப்பா இருக்கா பார்த்தீங்களா, அப்பா கடைசி வரை இந்த பிள்ளையை கடைசி வரை சுமப்பார். பிள்ளைய ஒரு தாயாகப்பட்ட மருத்துவமனையில அப்படி குழந்தை பிறக்கும் பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டு மறைப்பிறகுன்னு சொல்றாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளையை எடுத்துருவாங்க. இந்த மருத்துவ வச்சு என்ன செய்யணும், இந்த பிள்ளையை எடுத்து இந்த பிள்ளை பிறந்திருக்குமா அப்படின்னு மயக்கத்துக்கு கிடக்கக்கூடிய தாயாகப்பட்டவளை சொல்லி இந்த பிள்ளையை கொண்டு வந்து யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பா, அப்பா கிட்ட கொண்டாந்து கொடுப்பா. இந்த குழந்தை பிறப்பதற்குள்ளே இந்த அப்பா மனசு படுற பாடு, தண்ணி குடிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், அவனுடைய உசுறு நல்லது என்றது எல்லாத்தையும் வருதுறான். என் மனைவி எப்படி இருக்காலும், என் பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு தவச்சி நடமாடுவான். அப்படின்னு தூக்கம் 1 உறக்கம் 3 உறக்கம் இல்லாமல் இந்த குழந்தை பிறந்த உடனே அப்பா தாப்பா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தது புரியா அப்படின்னு கையில கொண்டாந்து கொடுத்த உடனே அப்ப வாங்கி சுமக்கிறான் பாருங்க இந்த பிள்ளைய. அப்ப சுமக்கிற சுமை அவன் ஆயுள் முழுவதும் சுமப்பான். அந்த பிள்ளையை குடும்பத்துக்காக உள்ளங்கை ரேகை ரேகை அழிய 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 இந்த குடும்பத்துக்காக உழைப்பது யார் அப்படின்னா அப்பா. அப்பாவை என்னைக்கு மறக்காதீர்கள், குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியது. அப்ப மரத்துக்கு துணையாக இருக்கக்கூடியது ஆணிவேர், அதே மாதிரி குடும்பத்துக்கு துணையாக இருப்பது அப்பா. ஆணிவேர் வந்து வெளியில தெரியாது, மண்ணுக்குள்ள இருக்கும். மண்ணுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்குள்ள இருக்கிற ஆணிவேர் அந்த மரத்தை தாங்கி நிற்குது. அந்த குடும்பத்தை தாங்கிறது அப்பா தான். அப்பா அப்பா இருக்கிறது அந்த பூமியில் இருக்க ஆணிவேர் மாதிரி. அப்பாவுடைய பெருமை யாருக்காவது தெரியுதா பார்த்தீங்களா? அம்மாவே பேசுறோம், தவற நினைக்காதீங்க. ஆனா அப்பா அந்த குடும்பத்துக்கு போடுற கஷ்டம் யாருக்குமே தெரியாது. மகள நெஞ்சிலையும், மகளை பெற்றெடுத்தா நெஞ்சிலையும், ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தா தோல்லையும். இப்படி எதுக்கு பெற்றெடுக்கணும்? தோல்ல ஆம்பளை பிள்ளையை வளர்க்கணும்னா போட்டு வளர்க்கணும்னா தான் இறந்த காலத்திலே பாடை கம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கம்பை பிடிக்கக்கூடியது சுமக்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளையை பெற்று வளர்ப்பார். ஆனா பொம்பளை பிள்ளைய நான் இறக்கும் தருவாயிலே இறந்த பிறகு என் தலைமாட்டிலே உட்கார்ந்து என்னை பெற்ற அப்பாவே என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு ஒரு கண்ணீர் சொட்டு விடுவதற்கு ஒரு பொம்பளை பிள்ளை குடும்பத்துக்கு தேவைடா அப்படின்னு. அதுக்கு தான் ஆம்பளை பிள்ளையை பெற்றணும், பொம்பளை பிள்ளையை பெற்றணும். அப்பாவோட பெருமை எப்போ தெரியும்? அப்பாவுடைய பெருமை நம்மளை விட்டு போன பிறகுதான் தெரியும். அப்பா இருக்கையில தெரியும். நாளை அம்மா என்ன 5 வயசுல என்ன செய்வான், அப்பா அப்பான்னு கையை பிடிச்சிக்கிட்டே தெரியுமா. ஒரு 10-15 வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நாளை எந்த நேரம் பார்த்தாலும் நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கு அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் ஒரு 20 வயசு 25 வயசு ஆகிடுச்சுன்னா அம்மா உன் புருஷன் செய்யறது சரியில்லை பார்த்து வச்சுக்கிறேன். இந்த ஆளோட இருந்து எப்படி குடும்பம்? ஆமாம் அப்படிமா. ஒரு 30-35 வயசு ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஆளோட இருந்து எப்படிமா குடும்பம் நடத்தணும் இவ்வளோ காலமும் அப்படிப்பாங்க. அப்படி விஷயங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஒரு 50 வயசு ஆகிடுச்சுன்னா 40 வயசு 40 வயசு ஆகிடுச்சுன்னா அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை போக்குவரத்து எல்லாமே இருக்கும். ஆமாம் எல்லாமே வயலெல்லாம் சேட்டை பண்ணுவாங்க. சும்மா இருக்கலாம். எங்கள் அப்பா எப்படியெல்லாம் என்னை வளர்த்தார் அப்பத்தான் தெரியும். அவனும் பிள்ளைகளை பெற்று அப்பாவா இந்த இடத்துக்கு வரும்பொழுது அப்பாவுடைய பெருமை அப்பதான் தெரியும். 40 வயசுக்கு மேல அவனும் பிள்ளையை பெற்ற பிறகு அப்ப பாருங்க எவ்வளவு சிறப்பு. அப்பாவே அனாவசிய ஆதமத்தில் கொண்டு விட்டாதீங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒளிபரிக்கு நிலைமை அருமே வாங்க, அப்படியே கொஞ்சம் எக்க கொடுங்க வாங்க. ஏ அப்பா அப்பா உன்ன போல யாருமே இல்லை, யாருமே இல்லை. உங்கை வீரன புடிச்சு நடந்த காலம் மறக்கல. 10 மாசம் தாய் சுமந்தான், மொத்தத்தை நீ சுமந்த. 10 மாசம் தாய் சுமந்தான், மொத்தத்தை நீ சுமந்த. நித்திரத்தலே வசிந்தி வளர்த்த சாமி ஆதரவணி இருந்தே அழவரம் போயிருந்தே. ஆதரவணி இருந்தே அழவரம் போயிருந்தே. தாடி வீச வச்சு என்ன வளர்த்த தாயப்பா, தாடி வீச வச்சு என்ன வளர்த்த தாயப்பா.